கரூரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை வகுப்பறைக்குள் புகுந்து இடைநிலை ஆசிரியை தாக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் முன்பு ஆசிரியைகள் சண்டையிட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? முறையாக பள்ளிக்கு வராமல் அடிக்கடி லீவு எடுத்தது குறித்து அதிகாரிகளிடம் போட்டுக் கொடுத்த ஆத்திரத்தில் விசாரணைக்குள்ளான ஆசிரியை வன்முறையில் இறங்கிய காட்சிகள்தான் இது. வட்டார கல்வி அதிகாரி லெஃப்ட் ரைட் வாங்கியதால் ஆவேசமடைந்த இடைநிலை ஆசிரியை எல்லை மீறியதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? கரூர் மாவட்டத்தில் தான்தோன்றி மலை அருகே சின்னாண்டங்கோவில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் உள்ளூர் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பயின்று வருகின்றனர். பள்ளி தலைமை ஆசிரியராக புவனா என்பவர் இருந்து வருகிறார். அதே பள்ளியில் இடைநிலை ஆசிரியாக கலைமதி என்பவர் பணியாற்றுகிறார். இதில் ஆசிரியை கலைமதி முறையாக பள்ளிக்கு வருவதில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் தனது பணியிலும் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தலைமை ஆசிரியை புவனா அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வட்டார கல்வி அலுவலர் சம்பந்தப்பட்ட ஆசிரியையிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அதிகாரி அவரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார். பின்னர் வீடு திரும்பிய ஆசிரியை கலைமதி தனது பள்ளி தலைமை ஆசிரியை மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். தொடர்ந்து ஆவேசமாக பள்ளிக்கு சென்றவர் வகுப்பறையில் இருந்த தலைமை ஆசிரியை புவனாவை கடுமையாக தாக்கியுள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராமல் அவரை கீழே இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கியிருக்கிறார். மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியை கலைமதி அடாவடியில் ஈடுபட்டதை அங்கிருந்த மற்றொரு ஆசிரியை தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். கடந்த ஜூலை 29ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே பள்ளி வகுப்பறைக்குள் அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகவேலிடம் விளக்கம் கேட்டபோது தலைமை ஆசிரியை தாக்கப்பட்டது தொடர்பாக புகார் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துமீறலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியை சற்று மனநலம் சரியில்லாதவர் என்று கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பவம் தொடர்பாக முழுவதும் விசாரணை மேற்கொண்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வி அலுவலர் உறுதியளித்துள்ளார்.